அண்ட் இந்த வெஹிக்கிளில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் 2 லிட்டர் இன்ஜினும் அதுக்கு பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ்க்காக 4 வீல்லையுமே டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் வீல்லையும் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் வருது. செம பஞ்சியான ஒரு பிரேக்ஸ் அப்படின்னு சொல்லணும். அண்ட் ரியர் டோர் பேடை பொறுத்த வரைக்கும் ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இதில் ஒரு பிளாக் இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளோடைய ஃபர்ஸ்ட் ஓனர் வந்து இந்த காரை எவ்வளோ லவ் பண்ணாருன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இதில் சீட்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு பியூர் லெதர் ஸ்டான்லி அப்படிங்கிற பிராண்ட் வந்து ஒரு ப்ரீமியம் லெதர் சீட் பிராண்டு. ஸோ அதுலேருந்து இந்த லெதர் சீட்ஸ் அப்படிங்கிறது இந்த கார் கலருக்கு மேட்சிங்காக பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே கண்ணை பறிக்கிற மாதிரியான ஒரு கலர் சூப்பர் ஃபிட் அண்ட் ஃபினிஷோட இருக்குது. ஸோ இந்த டோர் பேடை பொறுத்த வரைக்கும் ஒரு டோர் க்ளோஸ் பண்ணுற ஹேண்டில், பவர் விண்டோ ஸ்விட்ச் அண்ட் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கான லீவர் அண்ட் லாக் பண்ணுறதுக்கான பட்டன் அண்ட் இங்கே ஸ்பீக்கர் ப்ரொவிஷனோ வாட்டர் பாட்டில் ஹோல்டரோ எதுவும் கிடையாது. அண்ட் அந்த லெதர்னுடைய அந்த ஃபினிஷு வித் அந்த பர்ஃபரேட்டடோட இந்த கைப்படுற இடம் மட்டும் சாஃப்ட் டச்சோட இருக்குது. அண்ட் இங்கே மேலே இருக்கிறதும் ஒரு சாஃப்ட் டச் பிளாஸ்டிக் தான். இது வந்து ஹார்ட் பிளாஸ்டிக், இது வந்து சாஃப்ட் பிளாஸ்டிக். அண்ட் ரியர் ஹெட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மூவபிளாக கொடுக்காம இதுலேயே ஒரு ஹம்ப் டைப்பில் கொடுத்துருக்காங்க. சென்டருக்கு அந்த ஹம்புங்கிறது கிடையாது. இங்கே சென்டரில் ஆம்ரெஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் 2 கப் ஹோல்டரோட அண்ட் இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு ரியரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான அந்த போர்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே அந்த மிட்சுபிஷினுடைய அந்த ஸ்போர்ட்ஸ் அந்த ராலி ஆர்ட்னுடைய லோகோவும் இதில் எம்பெட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பிரிட் ஆஃப் காம்படிஷன் சொல்லுது. அண்ட் ரியரில் உங்களுக்கு பூட் பேடு அண்ட் ஸ்பீக்கர் ப்ரொவிஷன்ஸும் 2 கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஹெட்ரூம் வந்து நான் 6'1" உங்களுக்கு தெரியும். ஸோ என் தலையை விட ஒரு 1 inch அப்படிங்கிறது ஹைட் இருக்குது. அண்ட் தை சப்போர்ட் வந்து ஒரு 65% இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்லாண்ட் பொசிஷன் அப்படிங்கிறது ரிக்ளைனிங்கிறது கண்டிப்பாக உண்மையிலே நல்லா இருக்குது. மேபி இந்த ஹெட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும், என்னமோ தெரியல லாங் டிரைவ்ஸுக்கு. பட் இந்த கார் வந்து இந்த ஃப்ரண்ட் 2 சீட்டுக்கான கம்ஃபர்ட்டை பேஸ் பண்ணது தான் அப்படிங்கிறதுனால எனக்கு பெருசாக மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் கிடையாது. அண்ட் லெக் ரூமும் உண்மையிலேயே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஈவன் லான்சரை விட இதில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. லான்சரில் ரியரில் கொஞ்சம் கிராம்டாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா நானும் லான்சர் வச்சிருந்தேன். என்னோட லான்சர் ஸ்டோரியை தனியாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அதையும் பாருங்க. அண்ட் இங்கே சென்டரில் வந்து உங்களுக்கு ஒரு ஆஸ்ட்ரே அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 12 volt சாக்கெட்டோ யூஎஸ்பி போட்டோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. இது மோர் தென் 15 years old காரு. அண்ட் மேலே அப்போல்ஸ்ட்ரியில் உங்களுக்கு வந்து இன்டீரியர் லைட்டிங் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எல்இடி மாற்றி வச்சிருக்காங்க இப்போ. அண்ட் இந்த அப்போல்ஸ்ட்ரி வந்து ஒரு டியூரபிளான மெட்டீரியல், மோர் தென் 15 years உழைச்சிருக்குன்னா பார்த்துக்கோங்க. அண்ட் கொலாப்சபிள் டைப்பில் இந்த டோர் கிராப் ஹேண்டில்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் டிசைன் பார்த்துக்கோங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் இந்த கிராப் ஹேண்டில் ஹூக் கொடுக்கல, பட் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஹூக் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்கூப் டவுட் சீட் பேக்ஸ் வந்து கொடுக்கல, பட் இந்த லெதர் வந்து கண்டிப்பாக எனக்கு கண்ணை பறிக்குது. இதனுடைய குவாலிட்டி அப்படிங்கிறது செம்மையாக இருக்குது. ஒரு கேக் மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு ஃபீல் அப்படிங்கிறது கொடுக்குது.